நின்னை சில வரங்கள் கேட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செஷன் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த ஒரு 8 வருஷமாக ஜிஎஸ்டியில் டெய்லி ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தது. சின்ன சின்ன ப்ராடக்டோட ரேட் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் இப்படி ஒரு சேஞ்சஸை பண்ணுவார்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப நேரமாலாம் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சேட் பாக்ஸில் எஸ் ஆர் நோ. ஒரு மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு அறிவிப்பை கொடுத்தார். ஸோ மிகப்பெரிய தீபாவளி காத்திருக்குனாரு. ஸோ ஒரு உண்மையான ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளி இருக்க போது 56வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் உடனடியாக அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து உடனடியாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் போட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மீட்டிங். ஏன்னா 56 மீட்டிங், கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் 56 மீட்டிங் நடந்து எத்தனையோ சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, எத்தனையோ சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க, ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்தாங்க, இன்வாய்சஸ் கொண்டு வந்தாங்க, இவே பில்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா திருப்பியும் எல்லாத்தையும் அழிச்சிரு, நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன்ட்டு ரேட் சேஞ்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் தயவுசெய்து இந்த அடுத்தடுத்து ரெகுலராக நடக்கிற எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்குங்க. என்னென்ன சேஞ்சஸ், எப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. மதியம் ஒரு பிரச்சனை, அது மதிய உணவு. ராத்திரி ஒரு பிரச்சனை, அது இரவு உணவு. ஓகே. ஸோ தலைவர் சொன்ன மாதிரி இத்தனை பிரச்சனையோட இப்போ புதுசா டாக்ஸ் ரேட் சேஞ்சஸ். சரி, இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி சார் எங்களுக்கு மொத்தமே வெறும் 2 ஸ்லாப் 3 ஸ்லாப் தானவா சார் அப்படிங்கிறவங்க எஸ் போடுங்க. 0, 5, 18 ஸ்லாப் தானவா அப்படிங்கிறவங்க எஸ் போடுங்க. சாட் பாக்ஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் சார். எல்லாம் அடிக்கடி தூங்குற நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். எகைன் என்னுடைய ஆடியோ ஸ்க்ரீன் ஷேரிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா? வனிதா நோ. எதுக்கு நிறைய பேர் நோ போடுறீங்கன்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் போட்டிருக்கீங்களா சார்? ரைட், ஓகே. ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ ஒரு ஜிஎஸ்டி ஸ்லாப் எல்லாரும் சொல்கிற மாதிரி சார் வெறும் 4 ஸ்லாப் தானவா சார்? இல்லைன்னா இல்லை, ஸ்டில் நீங்கள் ஒரு சில மற்ற ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஸ்லாபை கவர்மெண்ட் மாற்றவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்பவும் போல் எக்ஸம்டட் 0 ரேட்டட் டேக்ஸ், நில் ரேட்டட் டேக்ஸ் ஷெட்யூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கோல்டு சில்வருக்கு இருக்கிற 3% அப்படியே இருக்குது. ரியல் எஸ்டேட்டுக்கு இருக்குது, வெங்கட்ரமன் சார் இருந்தாருன்னா அவருக்கு தெரியும். ரியல் எஸ்டேட்டுக்கு உண்டான டேக்ஸ் ரேட் ரெரா ப்ராஜெக்டில் இருக்கிற 1.5 சார் இருக்கீங்களாங்க சார்? சார் இருந்தாருன்னா அதை வேல்யூட் பண்ணுவார். ஸோ 1.5%, 7.5% இருக்கிற டேக்ஸ் ரேட் ஸ்டில் கன்டினியூ ஆகுது. ஸோ பில்டிங் ரியல் எஸ்டேட்டுக்கு உண்டான டேக்ஸ் ரேட் ஸ்டில் கன்டினியூ ஆகுது. அது போக ஒரு கன்சியூமர் ஓரியன்ட் நுகர்வு தன்மையை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த அமேசானில் இ-காமர்ஸ்ல எல்லாம் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து எந்த பொருளுக்கெல்லாம் நுகர்வு தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, கன்சம்ஷன் எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒரு ஸ்டேட்டா எடுத்தாங்க. அதன்படி இந்த கன்சம்ஷன் ப்ராடக்ட், ஸோ பொதுமக்களால் நுகரக்கூடிய, ஏன்னா அந்த நுகர்வு தன்மை அதிகரிக்கத்தான் அரசாங்கத்திற்கு உண்டான வருமானம் அதிகரிக்கும். ஸோ அதுக்குண்டான ஒரு டேக்ஸ் ரேட்டை குறைச்சி அதுக்கு காம்பவுண்ட் சீட்டாக யாரெல்லாம் ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 40% ஸ்லாபாக நான் ஒரு போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஒரு 46,000 கோடி இந்த வரி குறைப்பினால் வரும் இழப்பை 40% ஸ்லாபில் இருக்கிற ஹை வேல்யூ அதில் ஈடுகட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரேட் சேஞ்சஸ் இப்போ இருக்கிற ப்ரெஸ் ரிலீஃப்ஸை வச்சு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம். இதுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனும் வரணும். ப்ளஸ் எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன்லையும் ஏதாவது அப்டேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபைனலாக ஒரு ஸ்டாச்சுட்டரி நோட்டிஃபிகேஷன் போர்ட்டலில் வந்த பிறகு தான் நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு ப்ராப்பராக ஆத்தென்டிகேட்டடாக அதை கொடுக்க முடியும். பட் இப்போவே அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே கைட் பண்ணிடுங்க. ரைட், இந்த ப்ரெஸ் ரிலீஸை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு நிறைய அனெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 1 ஒரு ஹெச்எஸ்என் ரோட்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 2ல் சர்வீசஸ், அதாவது ஒரு குட்ஸை எக்ஸாம்ஷன் கொடுத்ததை நாங்கள்
ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வைஸாக எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்து இதனால் பயன்படும் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் நிதியமைச்சர் ஈஸியாக பேசுகிறப்போ இல்லை ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஈஸியாக பேசுகிறப்போ டெக்ஸ்டார் வைஸ் ரேட் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்என் வைஸ் ரேட் சர்வீசஸ்க்கு அனெக்சர் 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த செக்டாரோட சர்வீசஸ் ரேட் மாறுது அப்படிங்கிறத அனெக்சர் 4 கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த 56th கவுன்சிலில் அடுத்து வரப்போகிற ஜிஎஸ்டியில் என்னென்ன சேஞ்சஸ், என்ன முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் நாடு முழுவதும் ஒரு ரெப்ரண்டேஷனில் வந்திருக்கோ அதுக்கு உண்டான டிசிஷனையும் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ரைட் சார், 22ஆம் தேதி அன்னைக்கு ரேட் சேஞ்ச் ஆகுது சார். ஆஸ் அ டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் எங்ககிட்ட என்னென்ன சார் சவால், நாங்கள் என்னெல்லாம் சார் ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 7 பாயிண்ட் ஆஃப் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த 7 டீட்டெயில்ஸ். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மேக்ஸிமம் ஃபைனல் தான், இருந்தாலும் இதில் நிறைய வந்து பொடி பாயிண்ட்ஸ்கள் இருக்குது. அதாவது என்னன்னா, ஒரு சில சர்வீசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வித் டேக்ஸ் இருக்குது, வித் ஐடிசி இருக்குது, வித்தவுட் ஐடிசி இருக்குது. ஒரு சில குட்ஸுக்கு வந்து டேக்ஸ் ரேட்டு கொடுத்துருக்காங்க, பட் அதுக்குண்டான ரிலவன்ட் நோட்டிஃபிகேஷன் 12ல் வந்து எக்ஸம்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்பராக உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஹெச்எஸ்என் அதுக்குண்டான கரெக்டான டேக்ஸ் ரேட்டை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா 8 வருஷம் கழித்து திருப்பியும் மாற்றுறதுலையும் தப்பு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் உங்களுடைய கான்சிக்வன்சஸ் ஜாஸ்தியாகும். ரெண்டாவது, டிபார்ட்மெண்ட்ல ஜிஎஸ்டி ஆக்ட்ல ஒரு அரசாங்கம் பொது நலன் கருதி ஒரு பொருளோட விலையை குறைக்கிறப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தனியாக சட்ட பிரிவுகளே நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதன்படி ஐடிசியில் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு டேக்ஸ் குட்ஸ் வந்து எக்ஸம்ஷன் ஆயிடுச்சுனாலோ இல்லை டேக்ஸ் ரேட் ஆயிடுச்சுனாலோ குறைச்சாலோ ஐடிசியில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆக்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு அதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐடிசி ஆங்கிள் ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, உடனடியாக இப்போவே எல்லா ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டெல்லாம் ரேட் சேஞ்ச் ஆகுதோ உங்கள் கன்சியூமர்கிட்ட கேட்டு, உங்கள் கிளைண்ட்டிட்ட கேட்டு, இல்லை உங்ககிட்டயே அந்த இன்வாய்ஸ் இருக்கும், அந்த இன்வாய்ஸோட டோட்டல் ப்ரைஸ், எம்ஆர்பி ப்ரைஸ், பேசிக் ப்ரைஸ், மொத்தம் 3 ப்ரைஸை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை நோட்டீஸ் வந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஒரு 3 ப்ரைஸை நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் ஜிஎஸ்டிக்கு பிஃபோர் சார்ஜ் பண்ணுற ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ், எம்ஆர்பி, இந்த 3ஐயும் ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் வாங்கி வச்சுக்கிங்க. நம்ம பின்னாடி டீட்டெயிலில் அதை பார்ப்போம். ரைட், அடுத்து இமீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணணும். ஸோ நார்மலி லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பேங்க்குக்கு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. ஸோ இதே இந்த செப்டம்பர் மாதத்துக்கு ஆகஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை ஓப்பனிங் ஸ்டாக்காக வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதத்துக்கு நீங்கள் 2 ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ 1/9 21/9 வரைக்கும் ஒரு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை தயார் செய்ய வேண்டும். எதுக்குங்கிறத நம்ம பின்னாடி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹெச்எஸ்என் கோட், அதனுடைய குவான்டிட்டி, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், ஒர்க் இன் ப்ராசஸ், ஃபினிஷ்ட் குட்ஸ், இப்படியாக உங்களுடைய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை 21/9/2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேரில் போய் இந்த ஹெச்எஸ்என் நோடுக்கு உண்டான டேக்ஸ் ரேட்டு சேஞ்சஸை நோட் பண்ணிட்டு அதுக்குண்டான செட்டிங்ஸை வந்து உங்கள் டேலியில் செஞ்சு வச்சுக்கிங்க. ஆறாவது, புது ப்ரைஸ். ஸோ 22ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்கிறதுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கண்டிப்பாக ரெடி பண்ணி வைங்க. எதுக்குங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ப்ரைஸ் உங்கள் கிளைண்ட்டுக்கு, சப்ளையர்ஸ்க்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்லையோ இல்லை மெயிலையோ இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபைனல் லாஸ்ட், எந்த பொருளெல்லாம் எக்ஸம்ஷனுக்கு போயிருக்கோ மறக்காமல் உங்கள் ஐடிசி ரிவர்சல் பண்ணும். 40 to 43 காமன் ரிவர்சலும் இனிமேல் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஷெட்யூலை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரைட் சார், நான் சிம்பிளாக இந்த ரேட் சேஞ்சஸை நான் அடாப்ட் பண்ணிக்கணும்.
அப்போது எனக்கு என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் ஒரு செக்டார் வைஸ் கிளைண்ட்ஸ் லிஸ்ட் வச்சுருக்கீங்க? அதாவது யாங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ஒரு லிஸ்ட்டு தனியாக, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க லிஸ்ட்டு தனியாக, இல்லை ஏதாவது ட்ரேடிங் கன்சர்ன், இல்லை மளிகை கடை, இந்த மாதிரி உங்கள் கிளைண்ட் லிஸ்ட்டை எத்தனை பேர் செக்டார் வைஸ் வச்சுருக்கீங்க? எஸ் ஆர் நோ? சார், நீங்கள் நார்மலி ஒரு கிளைண்ட் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க, பார்ட்டி நேமு ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வச்சுருப்பீங்க. பட் எத்தனை பேர் அந்தந்த செக்டர்ஸ் அவங்கெல்லாம் இந்த இப்போ கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கிளைண்ட்ஸ் லிஸ்ட், ட்ரேடிங் லிஸ்ட்னா ட்ரேடிங் இவங்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்க, ட்ரேடிங்லே யான் ட்ரேடிங் எவ்வளோ, பேக்கிங் மெட்டீரியல் கிளைண்ட்ஸ், கார்ட்டூன் பாக்ஸ் பண்ணுற கிளைண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இப்போ இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 பிஸ்னஸ், 24 டைப் ஆஃப் பிஸ்னஸோட டேக்ஸ் ஷெட்யூல்ஸ், டேக்ஸ் ரேட்டை மாற்றுறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு செக்டார் வைஸ் கிளைண்டோட லிஸ்ட்டு தனியாக வச்சிங்கன்னா தான் உங்கள் அட்டென்ஷன் என்ன ஆகும், ஃபைலிங் பண்ணுறப்போ ஸோ இவங்களுக்கு டேக்ஸ் ரேட் கரெக்டாக, இவங்களுக்கு எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் ஆகுமா, இவங்களுக்கு ரிவர்சல் அப்ளிகபிள் ஆகுமா, இவங்களுக்கு ஆர்சிஎம் வருமா வராதா. ஸோ ஈஸியாக பின்னாடி எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ் கிளைண்ட் லிஸ்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஆர் நோ சார்? சாட் பாக்ஸில் போகலாம் சார். அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எஸ் ஆர் நோ? ரைட், சூப்பர், தேங்க்யூ. ரைட் சார். அப்புறம் 40% டேக்ஸ் வந்து இட் இஸ் அ ஹையர் டேக்ஸ் ரேட்டு. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த செஸ் காம்பன்சேஷன் ப்ளஸ் 28%. இந்த டொபாக்கோலாம் வந்து புகையிலையெல்லாம் வந்து சேம் ரேட்டு தான் கன்டினியூ ஆகும். அது எப்போங்கிறத பிரைம் மினிஸ்டர் நிதியமைச்சர் பின்னாடி எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த டொபாக்கோ ப்ராடக்டோட ப்ரைஸ் ஆகும். ஸோ வெஹிக்கிள்ஸ்லேயும் 40% ஸ்லாப்ஸ் வருது. மோட்டார் சைக்கிள்ஸ் அதில் வந்து சிசி 350 சிசிக்கு மேலே இருந்தாலும் 40% வருது. இதெல்லாமே 40% குட்ஸில் வருது. சர்வீஸில் நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக மைன்யூட்டாக கவனிங்க. ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும், ஒரு சேவை மட்டும் 40% டேக்ஸ். யாராவது சொல்ல முடியுமா அது என்ன சேவைன்னு? சார், கெசினோ, ரேஸ் கிளப்பு, ஸ்போர்ட்ஸிங் ஈவெண்ட் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய லக்ஸுரி ஐட்டம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு ரேட் சேஞ்சஸ் பாருங்கள். லீசிங் ரெண்டிங் ஆஃப் குட்ஸ் வித்தவுட் ஆப்ரேட்டர். இதற்கு முன்னாடி 28% இருந்ததை இப்போ 40% மாற்றிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய பொருட்களை, குட்ஸை வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த கிரேனு இல்லை டிராக்டரு இல்லை பெரிய பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷினரிஸை வந்து ஆப்ரேட்டர் எதுவும் இல்லாமல் வெறும் வாடகைக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 18% கிடையாது சார். இதுக்கு முன்னாடி அந்த குட்ஸ் ரேட் 28 இருந்ததை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 40% ஸ்லாபுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப மைன்யூட்டாக இந்த இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. அது போக ரேஸ் கிளப்பு, ஆக்ஷனபிள் கிளப்ஸ் இதெல்லாமே வந்து 40% இருக்குது. இந்த சர்வீஸ்க்கு 40% இருக்கிற கேட்டகரியை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட் பண்ணிக்கிங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நான் பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கேன். இந்த யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணிச்சுன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் லிங்க்கும் கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும், நீங்கள் அதை தாராளமாக எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு டென்டேட்டிவாக வந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான். இதெல்லாம் நாங்கள் மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டீட்டெயில்டாக இந்த நான் சொன்ன அனெக்சர்ஸ் படி கொடுத்துருக்குறாங்க. பட் ப்ரொவைடட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது அத்தனையும் அப்படியே சட்டமாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் பிக் கொஸ்டின். ஏன்னா ஸ்டில் டேக்ஸ் ரேட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸம்ஷனுக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதில் எந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ரிவைஸ்டு கன்சால்டேட்டடாக ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து நாங்கள் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு எஃப்யூக்யூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எஃப்யூக்யூ வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பரான
வேர்டிங்ஸ் கரெக்டாக இருந்த பிறகு செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஒரு another ஒரு 7 daysல வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஏன்னா டார்கெட் வந்து 22ன்னு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு 3 days பிஃபோர் வந்துடும். வந்த பிறகு மறக்காமல் நீங்கள் அதை ப்ராப்பராக நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட். ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் மாற்றிருக்காங்க. ஸோ அது பெனிஃபிட் பண்ணுவாங்க. சலூன்ஸ், ஜிம்மு, யோகா இந்த மாதிரி 18% இருந்த சர்வீசஸை வந்து 5% குறைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு வெல்கம். நிறையா ப்ராடக்டில் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் ஹேண்டில் பண்ணாமல் ஒரு சில இப்போ இந்த சல்ஃப்ரிக் நைட்ரிக் ஆசிட் அமேனியா அப்படிங்கிறது இதை மட்டும் 5% 18.5 மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே திருப்பி சொல்கிறேன், ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் என்ன வேர்டிங்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு நாம் we have to ஒர்க் ஆகும். இப்போ ஒரு டென்டேட்டிவாக நீங்கள் தெரி பண்ணி வச்சுக்கலாம். ரைட். சரி சார், நீங்கள் அந்த 7 பாயிண்ட் சொன்னீங்க. இதில் நாங்கள் எங்கள் கிளைண்ட் எங்களைய கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் ரேட்டு மாறினோன்னையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு லாபம் குறைஞ்சிருமே அப்படிங்கிறாங்க. சாட் பாக்ஸில் எஸ் ஆர் நோ, இந்த ரேட் மாறுபாடு செய்வதால் உங்கள் வாடிக்கையாளருக்கு இழப்பு வருமா? எஸ் ஆர் நோ சாட் பாக்ஸில் சொல்லலாம் சார். சூப்பர். எஸ் நோன்னு போடுறீங்க. ஏன் 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 லாஸ் வராது? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு ப்ரைஸை சேல் ப்ரைஸை குறைக்கிறனால அவங்களுக்கு ஏன் லாஸ் வராது? யாராவது அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம் சார். நீலன் சார் இன்டைரக்ட் டேக்ஸ் அது ஒரு நீலன் பிரைஸ் குறைக்கவே இல்லை சார். சேல் பிரைஸ் குறைக்கவே இல்லை. ஆஃப்டர் சேல்ஸ் டாக்ஸ் மட்டும் தான் குறைச்சிருக்காங்க, சேலை குறைக்கவே இல்லை. சேல் பிரைஸை குறைக்க மாட்டீங்களா நீங்க? எதுக்கு டிவி குறைக்கணும்? இப்ப வித்துட்டு இருக்கிற அதே பிரைஸுக்கு தான் திருப்பி விப்பீங்களா நீங்க? ஆமா ஜி, டாக்ஸ் மட்டும் தானே 12 இருந்து 5க்கு போகுது, அது குறைக்க மாட்டாங்களே. நான் கேட்கற கேள்வி, இப்போ டிவி இன்னைக்கு போய் டிவி வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய் சரிங்களா? 22ஆம் தேதி போறீங்க வாங்கினீங்கன்னா இதே 10,000 ரூபாய்க்கு தான் கொடுக்கணுமா, அதை விட கம்மியா கொடுக்கணும்? ஜி 10,000 கொடுப்பாங்க, 28 போடுற இடத்துல 18 போட போறாங்க, அவ்வளவுதான். அவங்க இங்கே குறைக்க போறாங்க. ஐயா நான் கேட்டது டாக்ஸை பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் கேட்கறது 10,000 ரூபா கொடுத்து ஒருத்தர் டிவி வாங்குறாரு 21ஆம் தேதி அன்னைக்கு. 22ஆம் தேதி அன்னைக்கு போனா அதே 10,000 கொடுத்துதான் டிவி வாங்குவாரா, இல்ல 9,800 ரூபா கொடுத்து டிவி? இல்ல கொஞ்சம் கம்மியா வாங்குவாரு, கம்மியா வாங்குவாரு. அதான் உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க டாக்ஸை பத்தி எல்லாம் கேட்கல. நான் கேட்கறது ஒரு கன்சியூமர், நீங்க போய் உங்க பொண்ணுக்கு இப்போ ஒரு ஐபோன் வாங்கி தரீங்க, போனோட பிரைஸை குறைக்கவே இல்லை. ஸோ மொபைல் போன் ரேட் சேஞ்ச் ஆகல. பொண்ணுக்கு ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, லேப்டாப்பையும் குறைக்கல. சரி டிவி வாங்கி கொடுக்குறீங்க, 22ஆம் தேதி கண்டிப்பா டிவியோட பிரைஸ் கம்மியாகும். கரெக்டுங்களா கணேசன் சார்? அப்ப டீலர் வந்து எனக்கு லாஸ்ன்னு சொல்லலாமா? சார் டீலருக்கு லாஸ் ஆகாது. இன்னைக்கு 10,000 ரூபாய் விற்கிறார், நாளைக்கு சார் டாக்ஸ் தானே குறையுது, அவங்க பேசிக் பிரைஸ் குறைக்க மாட்டாங்கல்ல. வெரி குட் கணேசன் சார், எப்பவுமே நான் ஆல்பிரேட்ல இருப்பார். வெரி குட். ஸோ அதுதான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஜிஎஸ்டியில் இதுக்குன்னே ஒரு சட்டம் போட்டு செக்ஷன் 171 அப்படின்னு ஒரு சட்டம், அந்த சட்டம் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, எனி ரிடக்ஷன் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ் ஆன் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், the benefit of input tax credit shall be passed on the recipient by way of commensurate reduction in prices. ஒரு அரசாங்கம் ஒரு பொருளை குறைக்கும் பொழுது, ஒரு பொருளோட விலையவோ சர்வீசஸோட விலையோ குறைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பயனை நுகர்வோருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே ஜிஎஸ்டியில் இருக்கு சார். 171ங்கிற சட்டம். இந்த சட்டத்தின்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி, ஃபைனு எல்லாமே போடப்படும். ரீஃபண்ட் இன்ட்ரெஸ்டோட நீங்கள் ரீஃபண்டை வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ரைட். சரி, அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 171 என்ன சொல்லுது அப்படின்னா, சார் எனக்கு டேக்ஸ் ரேட்டை மாற்றிட்டாங்க அப்படின்னா அதனோட இம்பேக்டை கவர்மெண்ட்டு தான் சஃபர் ஆகுமே தவிர
அதை வாங்கி நுகர்வோரோ இல்லை இவருக்கு விற்கிறவரோ எக்காரணத்துக்கு கொண்டும் சஃபர் ஆக மாட்டாங்க. அதை தான் இந்த செக்ஷன் அடிப்படையாக சொல்லுது. உதாரணத்துக்கு ஒரு 28% இருக்கிற டேக்ஸ், அதில் பேசிக் ப்ரைஸ் 78 ரூபா. இந்த பேசிக் ப்ரைஸ் என்ன சார் அப்படின்னா உங்களுடைய பொருளோட விலை பிளஸ் உங்களுடைய லாபம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு 70 ரூபா உங்களோட கொள்முதல் அடக்கமா இருக்கு. நீங்க 8 ரூபா ஒரு ப்ராஃபிட் வச்சுக்கிறீங்க. அப்ப 78 ரூபா பொருள் அடக்கம் லாபம் சேர்ந்ததுதான் 78 ரூபா 12 காசு. இதுதான் உங்களோட பேசிக் பிரைஸ். இதுக்கு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியை மேலே சார்ஜ் பண்றீங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றீங்க. ஒரு 21 ரூபா 88 காசு சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்கினீங்கன்னா இதை கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறீங்க. இந்த 8 ரூபா லாபத்துக்கு நீங்க இன்புட் டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போக பாக்கி டேக்ஸை கட்டுறீங்க. இதுதான் பிஃபோர் ஜிஎஸ்டி. ரைட். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த 21 ரூபா ஜிஎஸ்டியை குறைச்சாங்க அப்படின்னா அது 14 ரூபாயா மாறுச்சு. லாஸ் வர்றது இல்லை ஜி. ஒரே நிமிஷம், இதை முடிச்சு டிஸ்கஸ் பண்ணலாங்க. யாருக்குமே லாஸ் வராது, ஒன்லி கவர்மெண்ட்டுக்காக தான் இந்த லாஸ், மற்ற யாருக்கும் லாஸ் வராது. ரைட். ஸோ இப்போ புது பிரைஸ் என்ன அப்படின்னா இந்த டாக்ஸ் ரேட் 21 ரூபா இருந்தது 14,000 ரூபாயா மாறிடும். ஸோ நியூ பிரைஸ் 92 ரூபா 18 காசு. 100 ரூபாய்க்கு 21ஆம் தேதி விற்றதை நீங்கள் 22ஆம் தேதி 92 ரூபாயாக விற்க வேண்டும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக டேக்ஸ் ப்ராக்டிஷனர்லாம் உங்கள் கிளைண்ட்டுக்கு எடுத்து சொல்லணும். இப்படி ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் கண்டிப்பாக ப்ரைஸ் ரிடக்ஷனை கன்சியூமருக்கு பெனிஃபிட்டை கொடுக்க சொல்லியிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா பின்னாடி நோட்டீஸுகள் வரும். ஸோ ஒரு 7 ரூபா ஒரு வாடிக்கையாளருக்கு சேமிப்பாக கிடைக்க வேண்டும். சரி, இப்போ உங்களை எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 7 ரூபா யாருக்கு போக வேண்டியது? ஒரு டீலருக்கு போக வேண்டிய காஸ்டா, கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காஸ்டா? சாட் பாக்ஸ்ல சொல்லலாம் சார். பிரைஸ் குறையறதுனால 7 ரூபா 85 ரூபா மைனஸ் ஆயிருக்கு. இந்த 7 ரூபா 82 ரூபா யாரோட கைக்கு போக வேண்டியது? சூப்பர். ஸோ அல்டிமேட்டா டீலருக்கோ அதை பயன்படுத்துறவர்களுக்கோ எந்த விதமான நட்டமும் கிடையாது, லாபம் தான். 7 ரூபா விலை குறையுது. அதை தயவுசெய்து இந்த பாயிண்டை புரிஞ்சிருப்பீங்க, உங்க கிளைண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லுங்க. ரைட் சார். இல்லை சார், எங்கால் திருப்பியும் அதே விலைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அல்டிமேட்டா பேஸ் பிரைஸை யாராவது ஏத்துனாங்க அப்படின்னா இது ஒரு சட்ட விரோதம். லாபத்தை கொடுக்காமல் இருந்தால் ஆபீசர்கள் என்கொயரி பண்ணுவாங்க, இதுக்குண்டான நோட்டீசஸ் கொடுப்பாங்க, அபராதம் தண்டனை வட்டியுடன் திருப்பி கொடுக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் உங்களுடைய ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா ரீவேம் பண்றத செக்ஷன் 171 அனலைஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது பாயிண்ட், நம்ம அந்த 7 பாயிண்ட்ல அடுத்து 2வது பாயிண்ட் பார்க்க போறோம். சார் அடுத்த கேள்வி என்னுடைய கிளைண்ட் கேட்கிறாரு, ஐயா நான் 21ஆம் தேதி ஒரு டேக்ஸ் கம்மி போட்டீங்க, 22ஆம் தேதி டேக்ஸை குறைச்சிட்டீங்க, ஆனால் நான் முன்னாடியே குட்ஸை கொடுத்துட்டேன், இல்லை பணம் அதுக்கப்புறம் தான் வாங்குறேன், நான் இப்போ புது டேக்ஸை போட்டால் என் கிளைண்ட் ஒத்துக்க மாட்டார், இல்லை நான் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன், இல்லை நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கேள்விகள் வரும். இதுக்கு என்ன சார் நான் பதில் சொல்றது அப்படின்னா, சட்டத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வரி குறைப்பிற்காகவே உருவாக்கப்பட்ட நிறைய சட்டப்பிரிவுகள் உள்ளது. அதுல ஒன்னாவது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா செக்ஷன் 14. சார் நார்மலா ஒரு குட்ஸை நீங்க வித்தீங்க அப்படின்னா எப்ப டாக்ஸ் கட்டணும்னு சொல்றது செக்ஷன் 12. ஒரு சர்வீசஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எப்ப டாக்ஸ் கட்ட வேண்டிய டேட் வரும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 13. செக்ஷன் 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்சஸ் இன் த ரேட் ஆஃப் டாக்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆஃப் சர்வீசஸ்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு செக்ஷனே இருக்கு சார். அதுதான் இந்த 22ஆம் தேதியிலிருந்து அப்ளிகபிள் ஆகுது. அடுத்த இதை அதை பார்த்துடும் சார். எகைன் ஐ மே ஆடியோ கிளியர் சார்? யாரோ ஒருத்தர் எகைன் ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு சார் ஆடியோ வீடியோ ரெண்டுமே. தேங்க்யூ சார், சூப்பர், கிரேட். ஓகே, ஸோ இப்போ செக்ஷன் 14 இதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்.
இதுல ஒரு கேப் வந்திருக்கு. அந்த கேப்பை நல்லா கவனிங்க. நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன், அதாவது இதுல சொல்லியிருந்தாலும் சரி, இதுல சொல்லியிருந்தாலும் சரி, இதுதான் கரெக்டு, இவரு தான் பெரியண்ணா. இந்த செக்ஷன் 14 சொல்றதான் ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை ஒரு டேக்ஸ் ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குட்ஸை டெலிவரி பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பணம் வாங்குறீங்க. இந்த மாதிரி 1.3 ஏபி கண்டிஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். நம்ம எப்பவுமே ஒரு சிம்பிளைஸ்டு அப்ரோச் தான் வச்சுருப்போம். ஸோ அந்த சிம்பிளைஸ்டு அப்ரோச்சை பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட பிபிடி சேட் பாக்ஸ் எல்லாமே வந்திருக்கும். நான் என்னைக்கும் எங்கள் குருநாதர் ஆரம்பி சார் முரளிதரன் சார் சொன்ன மாதிரி நான் எளிமையாக புரிஞ்சிக்க வேண்டியது வகையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சார் ரொம்ப சிம்பிள் சார். 22ஆம் தேதி இன்வாய்ஸ், பேமெண்ட், ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள், இந்த மூணையும் நாம வச்சுக்கோங்க. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். சார் நான் 21ஆம் தேதி அன்னைக்கு குட்ஸை கொடுத்துட்டேன். எப்படி சார்? 21ஆம் தேதி அன்னைக்கே குட்ஸை கொடுத்துட்டேன். 21ஆம் தேதியே நான் இன்வாய்ஸும் போட்டுட்டேன். ஆனால் பேமெண்ட் எனக்கு உடனே அடுத்த நாள் 22ஆம் தேதி அன்னைக்கு வந்துருச்சு. 22ஆம் தேதி தான் டேக்ஸ் ரேட்டு மாறுது. அப்போ நான் புது ரேட் போடணுமா பழைய ரேட் போடணும்னா பழைய ரேட்டு தான் போடணும். கிளியர் சார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா சார்? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த செக்ஷன் நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நான் ரொம்ப சிம்பிளாக கன்வே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. 21ஆம் தேதி அன்னைக்கு கடையை விட்டு சரக்கு போயிடுச்சு. 21ஆம் தேதி இன்வாய்ஸ் போட்டுட்டோம். ஆனால் 22ஆம் தேதி பணம் வருது. நான் திருப்பி எஃப்ஓகி கேட்பேன், பதில் சொல்றதுக்கு தயாராகிக்கணும். கிளியர்? ஓல்டு டேக்ஸ் ரேட் என்னவோ அதை போடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா சார்? ஒரு 3 பேர் தான் சொல்றீங்க, மற்றவங்களாம் தூக்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், ரைட். சரி சார், அடுத்த பொசிஷன் சார். சார் நான் 21ஆம் தேதி அன்னைக்கே குட்ஸி கொடுத்துட்டேன். ஆனால் இன்வாய்ஸ் மறந்துட்டேன் சார், அடுத்த நாள் காலையில் தான் போடுறேன். எப்போ? 22ஆம் தேதி அன்னைக்கு தான் இன்வாய்ஸ் போடுறேன். அன்னைக்கு தேதியில் ரேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் டேலியில் இன்வாய்ஸ் போடுறேன். ஆனால் பணம் முன்னாடியே வாங்கிட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். பேமெண்ட் 21ஆம் தேதி வந்துருச்சு, சரக்கும் 21ஆம் தேதி அனுப்பியாச்சு. ஆனால் இன்வாய்ஸ் மட்டும் 22ஆம் தேதி போட்டாலும் பழைய டாக்ஸை தான் நீங்கள் போட வேண்டும். செகண்ட் பொசிஷன் கிளியர் சார்? எஸ்னா எஸ் போடுங்க சார். இதில் தப்பு பண்ணிடாதீங்க சார், ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏகப்பட்ட நோட்டீசஸ் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஹேவ் டு கிளியராக இருந்துக்கீங்க. கிளியர்? ரெண்டாவது பொசிஷன் கிளியர் சார்? சூப்பர் சார். மூணாவது பொசிஷன் இந்த 3 மட்டும் நாங்கள் வச்சுக்கிங்க சார், மற்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். நான் இன்வாய்ஸு 21ஆம் தேதியே போட்டேன். 21ஆம் தேதியே இன்வாய்ஸ் போட்டுட்டேன். பணமும் 21ஆம் தேதியே வாங்கிட்டேன். ஆனால் அன்னைக்கு சரக்கு கொடுக்க முடியாமல் மறந்துட்டேன். அடுத்த நாள் தான் அனுப்புகிறேன், 22ஆம் தேதி தான் அனுப்புகிறேன் அப்படின்னா, ஸோ இன்வாய்ஸும் போட்டாச்சு, பணமும் வாங்கியாச்சு, சரக்கு மட்டும் அடுத்த நாள் கொடுத்தாலும் பழைய டேக்ஸ் ரேட்டு தான். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கி ப்ரொவிஷன். இந்த செக்ஷன் 14 மட்டும் பேர் ஆக்டை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களைய சப் கிளாஸஸோ இதுவோ லிட்டிலாக கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ ஐ ஹாவ் டு சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜர் ஃபார் இந்த ஓல்டு டேக்ஸில் 3 சினாரியோ சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு அலையமாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்குங்க. தயவுசெய்து இதில் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா பிகினிங்லேயே தப்பு பண்ணிட்டா என்டையராக டேக்ஸ் ரேட்டஸ் இன்ட்ரெஸ்டோட கட்ட வேண்டியிருக்கு. ரைட். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லலாம். சார் நான் 20ஆம் தேதி குட்ஸை கொடுத்துட்டேன், 22ஆம் தேதி பில்லை போடுறேன், 22ஆம் தேதி தான் பணம் வாங்குறேன். எனக்கு பழைய ரேட்டுக்கு போடணுமா புது ரேட்டுக்கு போடணுமா? எஸ் ஆர் நோ? சாட் பாக்ஸில் சொல்லலாம் சார். 12ஆ 18ஆ? ஓல்டா நியூவா? ஓல்டு நியூ. பிரகாஷ் சார் நியூ. ராஜா ஓட் போடுறாரு, ஓட் போட்டுறாரு சார். என்ன டேக்ஸ் போடுவீங்க சார்? நியூ டேக்ஸ், நியூ என்எஸ்என்ஜி 12%. ஓல்டு ரேட்டா நியூ ரேட்டா சார்? குட்ஸ் 21ஆம் தேதி கொடுத்துட்டோம் சார். ஆனால் 2ஆம் தேதி தான் 22ஆம் தேதி தான் இன்வாய்ஸ் போடுறோம், அன்னைக்கு தான் பணமும் கொடுக்குறாரு. காதர் மதுரை சார் 12% போடுறாங்க, நியூ போடுறீங்க.
சார் ஓல்டு நியூ அந்த மாதிரி வச்சுக்கலாம் சார், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கஸ்தூரி ரங்கன் சார் 18 ஓல்டு நியூ வச்சுக்கலாம் சார், ஓல்டு ஆர் நியூவா. ரஜா எம்ஹெச்ஆர் ஓல்டு, ராமகோபால் ஓல்டு. ஸோ அதான் சார், நிறைய பேர் ஓல்டு போடுறீங்க. ஸோ ஓகே, இந்த செக்ஷன் 14 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரிக்கி ப்ரொவிஷன்ஸ், நியூ டேக்ஸ் தான் போடுது சார். நான் 21ஆம் தேதி குட்ஸை கொடுத்துட்டேன், இன்வாய்ஸும் போட்டுட்டேன், ஆனால் பணம் வந்து நான் 22ஆம் தேதியே வாங்குறேன் அப்படின்னா ஓல்டு டேக்ஸ் போடணும். ஸோ செக்ஷன் 14 ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியும் கொடுத்துருக்கிறேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கிறேன், எப்பெல்லாம் நீங்கள் ஓல்டு ரேட் போடணும் கொடுத்துருக்கிறேன், எந்தெந்த பொசிஷனுக்கு நீங்கள் ஓல்டு ரேட் வரும் நியூ ரேட் வரும் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. இந்த டைம் ஆஃப் சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்க்ளூசிவாக ரேட் சேஞ்சுக்காகவே உருவாக்கப்பட்ட டைம் ஆஃப் சப்ளை. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க, அந்த உங்கள் டீலர்ஸோட சேல்ஸ் ரிஜிஸ்ட்ரியோ இல்லை அட்வான்ஸ் ரிஜிஸ்ட்ரியோ பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரியோ பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்வைசஸை உங்கள் டீலர்ஸ்க்கு கொடுத்துருங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ உதாரணத்துக்கு குட்ஸை முன்னாடி கொடுத்துட்டோம், இன்வாய்ஸ் பின்னாடி போடுறோம், பேமெண்ட்டும் பின்னாடி போடுறோம்னா 18% வரும். குட்ஸை முன்னாடி கொடுத்துட்டோம், இன்வாய்ஸும் முன்னாடி கொடுத்துட்டோம், பேமெண்ட் பின்னாடி வாங்குறோம் அப்படின்னா ஓல்டு ரேட் வரும். ஸோ நான் இந்த சார்ட்டையும் வந்து ப்ராபப்ளி கொடுக்குறேன், பட் அது நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ செக்ஷன் 14 பிளேஸ் ஆஃப் சப்ளைல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரைட், அடுத்த அஜெண்டாக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு FUQ கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 75 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு வரி சீரமைப்பை அரசாங்கம் கொண்டு வரப்போ எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் மாறுது, எல்லாம் மாற்றிருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஜாப் ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்டாக இருந்தால் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் மாற்றிருக்கிறாங்க. டெக்ஸ்டைல்ஸ், எங்கள் திருப்பூர் எல்லாமே இன்வெர்டட் ஃபுல்லாக ரோஸ் பண்ணி விட்டாங்க. இது வரைக்கும் ரீஃபண்ட் வாங்கிட்டு இருந்தோம், எல்லா ரீஃபண்டும் கட் ஆயிருச்சு. டையிங்க்கு 18% இருந்தது, 5% மாற்றிட்டாங்க. ஸோ ஐடிஎஸ் இன்வெர்டடில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்வெர்டரில் நிறையா இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஈவன் ரேட் வந்துருச்சு. புது இண்டஸ்ட்ரீஸ் நிறைய உருவாகுது. புது இண்டஸ்ட்ரீஸ் இன்வெர்டடில் உருவாகுறாங்க. ஸோ அதை மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டேக்ஸ் ரேட்டுக்கு கவர்மெண்ட் ஹாவ் டு மூவ். அனதர் ஒரு 5 இயர்ஸில் மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் டேக்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உடனான முதல் படி தான் இந்த ரேட் ஆஃப் சார்ஜ். ஸோ இந்த FUQயும் நீங்கள் டவுன்லோட் பண்ண, ஒரு ஃபுட் அண்ட் ஃபீவரேஜ் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு எப்படியெல்லாம் ரேட் போட்டிருக்கோம் என்னங்கிறத ரொம்ப ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ் அனலைஸ் பண்ணி ஒரு FUQ கொடுத்துருக்காங்க. இது டைம் இருக்கிறப்போ தாராளமாக படிங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்துட்டோம், பாக்கி இருக்கிற ஒரு சில சேஞ்சஸ் பார்த்துடலாம். சார், நான் ரேட்டை எப்போ டிசைட் பண்ணுறது அப்படின்னா FUQல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ரேட் நோட்டிஃபிகேஷன் CBIC வெப்சைட்டில் எப்போ கொடுக்குதோ அப்போ தான் நீங்கள் இதை அத்தன்டிகேட்டடாக யூஸ் பண்ணணும். அதில் நிறைய லீகல் வேர்ட்ஸ், லீகல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்த பிறகு ஃபாலோ பண்ணிக்க. அடுத்து ITC கோர்ஸ் வந்துடலாம். ஒரு 3 சுச்சுவேஷன்ல உங்களுடைய இன்புட்டோட பொசிஷன் இந்த டாக்ஸ் ரேட்ல மாறப்போகுது. அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம். நான் முடிச்ச பிறகு உங்க டவுட்ஸ் ஏதாவது நீங்க தாராளமாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா நான் இந்த ரேட் ஆஃப் ஷெட்யூல்ல கொடுத்த மாதிரி இத்தனை இண்டஸ்ட்ரியில நிறைய பொருட்களுக்கு எக்ஸம்ப்டட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு மீன்ஸ் நில் ரேட்டடா பண்ணியிருக்காங்க. ஸோ இட் சுட் பி ஒன் ஆஃப் த எக்ஸம்ப்டட் சப்ளையா உங்களுக்கு மாறப்போகுது. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பன்னீரை வாங்கி கட் பண்ணி அமுல் பன்னீர் இல்லை ராஜா பன்னீர் இல்லது நீலகண்டன் NK பன்னீர் அப்படின்னு சொல்லி நீலகண்டன் சார் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு பன்னீரை வந்து பால்ல இருந்து பன்னீரை மாற்றி கட் பண்ணி அது பிராண்டட் லேபிளில் போட்டு வித்துட்டு இருந்தாருன்னா
அந்த பொருளோட டேக்ஸ் ரேட் 22ஆம் தேதியிலேருந்து 0%. ஸோ அப்படி உங்களுடைய ப்ராடக்ட் முழுக்க முழுக்க எக்ஸம்ப்டடாக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சாட் பாக்ஸில் வா சார், நாளைக்கு காலையிலேருந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ராடக்ட் டேக்ஸ் ரேட் வந்து 0%னா நீங்கள் என்ன சார் பண்ணணும்? சாட் பாக்ஸில் குயிக்காக ஒரு கமெண்ட் போடலாம். அடிக்கடி தூங்குறீங்களான்னு பார்த்துக்கலாம், இல்லை ஆளு குறைஞ்சிட்டாங்களான்னு பார்த்துக்கலாம். வாய்ஸ் நாட் கிளியருங்கிறாங்க. வேற யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க சார். நான் மேக்ஸிமம் ஆடியோவோட தான் பேசிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ கணேசன். வெரி குட். ஐடிசி ரிவர்சல் வெரி குட். அதே தான், பட் வி ஹாவ் டு டீட்டெயில், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்குன்னே தனியாக ஒரு சட்ட பிரிவே இருக்குது சார். செக்ஷன் 18 சப்கிளாஸ் 4 இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, வேர் எனி ரிஜிஸ்டர்ட் பர்சன் who has availed the input tax credit, நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை அவைல் பண்ணியிருக்கீங்க, ஆப்ட் டு பே அண்டர் த செக்ஷன் 10 அப்படின்னா ஒரு காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போகிறீங்க. இப்போ 31ஆம் தேதி வரைக்கும் நார்மல் டீலராக இருக்கிறீங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போகிறீங்க. கரெக்டாக சார்? ஒரு சிச்சுவேஷன். இட் இஸ் அ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன். இல்லை சார், திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் போட்டு எஸ் பிகம் ஹோலி எக்ஸம்ப்டட் வெதர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் போத் சப்ளைட் பை ஹிம் பிகம் ஹோலி எக்ஸம்ப்டட் அப்படின்னா உங்களுடைய பொருட்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க எக்ஸம்ப்டடாக மாறுது. இது 2வது கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நாம் இப்போ பார்க்க போகல. இப்போ இந்த 2வது கண்டிஷன் 22/9 வரப்போகுது. உங்கள் ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸம்ப்டட், நீங்கள் செய்கிற அவுட்வேர்டு சப்ளை முழுக்க முழுக்க எக்ஸம்ப்டடாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷால் பே ஏன் அமௌண்ட், ஒரு பணத்தை கட்டு. எதுக்காக அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் மூலமாக ஃபஸ்ட்டு கட்டு அல்லது கேஷ் லெஜரில் கட்டு ஈக்குவலன்ட் டு த கிரெடிட் ஆஃப் த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் in respect of input held in the stock, input contained in the semi-finished goods or finished goods and capital goods. இதில் எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான இன்புட்டை உடனடியாக கிரெடிட் லெஜர் மூலமாகவோ கேஷ் லெஜர் மூலமாகவோ நீங்கள் கட்ட வேண்டும். இதுதான் செக்ஷன் 18(4) சொல்லுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்கெல்லாம் 21ஆம் தேதியோட உங்களுடைய ப்ராடக்ட் டேக்ஸ் முடிஞ்சு 22ஆம் தேதியிலேருந்து அது முழுக்க முழுக்க எக்ஸம்ப்டாக இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஸ்டாக் ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்க. நான் அதுதான் முதலே சொன்னேன், ஸ்டாக் இன் ஹேண்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்டாக் ஒர்க் பண்ணுங்க. ஸ்டாக்கில் எவ்வளோ வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருக்குது, ஃபினிஷ்ட் குட்ஸ் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குங்கிறத எடுத்து அதுக்கு உண்டான ஐடிசி எவ்வளோங்கிறத ஒர்க் பண்ணி அதை கிரெடிட் லெஜரில் இருக்கிறத ரிவர்சல் பண்ணுங்க. கிரெடிட் லெஜர்லே இல்லை சார் அப்படின்னா கேஷ் லெஜர் மூலமாக கட்ட வேண்டும். ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஹைதராபாத்லேருந்து நோட்டீஸ் வந்துட்டு இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஜிஎஸ்டிஎன் டெல்லி ஹைதராபாத்தோட டைப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கம்ப்ளைன்சஸை இனிமேல் 1, 3B எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. தே ஹாவ் கம் வித் த கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் சிஸ்டத்துக்கு வர போகிறாங்க. ஸோ அதனால் 18 சப்கிளாஸ் 4 படி 22ஆம் தேதியிலேருந்து உங்கள் ப்ராடக்ட் எக்ஸம்ப்டடாக இருந்தால் கிரெடிட் லெஜரை நீங்கள் ரிவர்சல் பண்ணலை அப்படின்னா யூ ஹாவ் டு பீனலைஸ். ஸோ மறக்காமல் இந்த ப்ரொசீஜரை நான் வச்சுக்கோங்க. சார் இதில் நான் இன்புட்டு இதெல்லாம் ரிவர்சல் பண்ணிடுறேன், நான் அசட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த பன்னீரை வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய மிஷின் வாங்கியிருக்கிறேன். அதை என்ன பண்ணோம்னா அதை 5% பர் குவார்ட்டர் எடுத்து வாங்கின தேதியிலிருந்து கழித்து பாக்கி இருக்கிற வேலையும் நீங்கள் ரிவர்சல் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட் டேக்ஸ் ரேட்ல இருந்து எக்ஸம்ப்டடாக மாறுச்சுன்னா. ஸோ ரூல் 44 செக்ஷன் 18 சப்கிளாஸ் 4 இது நான் வச்சுக்கோங்க. 42, 43, 44 மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ எப்போ போல உங்களுக்கு 42, 43 வந்துடும். அது போக இந்த 44 என்ன சொல்லுது அப்படின்னா, கேபிட்டல் குட்ஸ் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் முழுக்க முழுக்க எக்ஸம்ப்டடாக இருந்தால் கேபிட்டல் குட்ஸ் பில்லை எடுத்து ஒரு குவார்ட்டருக்கு 5% லெஸ் பண்ணி ரிவர்சல் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் எதில் சார் பண்ணணும்,
3Bல பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 3Bல பண்ணவே கூடாது சார், மறந்துக்காங்க. இதுக்காகவே தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது, ITC 03. எப்படி நம்ம இன்புட் ITC 1, 2 வழியாக எடுக்கிறோமோ ரிவர்சல் பண்ணுறதுக்கு ITC 03ங்கிற ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்மில் 60 நாளைக்குள்ள 22/9 உங்கள் ப்ராடக்ட் எக்ஸம்டடாக இருந்தால் இதிலிருந்து 2 மாதத்துக்குள்ள 22/11 ITC 03 மூலமாக உங்கள் கிரெடிட் லெஜரை ரிவர்சல் பண்ண வேண்டும். ரைட். அடுத்து சார், என்னோட ப்ராடக்ட் 22ஆம் தேதி 12%லேருந்து 18%க்கு மாறி இருக்கு சார். இப்போ நான் என்னுடைய ஐடிசியை ரிவர்சல் பண்ணணுமா சார்? சாட் பாக்ஸில் எஸ் ஆர் நோ. என்னுடைய ப்ராடக்ட் 12லேருந்து அவுட்வேர்ட் சப்ளை 12லேருந்து 18 மாறி இருக்கு. நான் ரிவர்சல் பண்ணணுமா? எஸ் ஆர் நோ. நோவா? ஏன் சார் பண்ண வேண்டாமா சார்? டாக்ஸ் ரேட் எச்சாயிடுச்சு சார். சூப்பர், கிரேட். ஸோ எதுவும் பண்ண வேண்டாம். எடுத்த ஐடிசி எடுத்தது தான், பேங்க்கில் போட்ட பணத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 18% எச்சாச்சுன்னா தாராளமாக அதை ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். ரைட். அடுத்து அதே ரிவர்ஸில் வருவோம் சார். ப்ராடக்ட் 12 இருக்குது சார், 5 மாற்றிட்டாங்க சார். இப்போ நான் என்னுடைய ஃபுல் ஐடிசியை யூஸ் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ. 21ஆம் தேதி 12% இருந்த என் ப்ராடக்ட் 22ஆம் தேதி 5% மாறிடுச்சு. இப்போ நான் ஃபுல் ஐடிசியை யூஸ் பண்ணலாமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பதில் சொல்லுங்க. கிரேட், கிரேட், சூப்பர். நீலகண்டன் சாரோட பசங்க சூப்பராக இருப்பீங்க. கிரேட், சூப்பர், வெரி குட். ஸோ I have consolidated 3 situations. First situation, second situation, மூணாவது situation. ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பொருட்களோ சேவையோ எக்ஸம்டட் ஆனால் கண்டிப்பாக ஐடிசியை ரிவர்சல் செய்ய வேண்டும். செக்ஷன் 18(4) ரூல் 44 தெளிவாக சொல்கிறது. பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, மறக்காம செய்ய வேண்டும். ஒரு வரி எச்சாச்சுன்னா எதுவும் செய்ய வேண்டாம், தாராளமாக ஐடிசியை யூஸ் பண்ணுங்க. கம்மியானாலும் தாராளமாக ஐடிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. இன் திஸ் வே த ஐடிசி போர்ஷனை கம்ப்ளீட்டட். ரைட். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ரேட் சேஞ்சஸில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அது போக ப்ரொசீஜர்லாம் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை முடிச்சுட்டு நம்ம Q&A இருந்துன்னா, டவுட்ஸ் இருந்துன்னா பார்க்கலாம். ரைட். இந்த 50 Thieves கவுன்சிலில் ஒரு சில ட்ரேடு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சார் எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, 90% ப்ரொவிஷனல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஐஜிஎஸ்டிக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எகைன் நாங்கள் ஒரு ப்ரொவிஷனல் ரீஃபண்டை இன்வெர்டடுக்கும் கொடுக்குறோம். எப்படிங்க சார்? இன்வெர்டட் ரீஃபண்டையே தூக்கிட்டாங்க சார். ஏதோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஒரு சில கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்க போகுது. மேஜராக எல்லா இன்வெர்டட் ரீஃபண்டையும் தூக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 90% நீங்கள் அப்ளை பண்ண உடனே நாங்கள் ஒரு ரிஸ்க் பேஸ்டு சிஸ்டம் வச்சுருக்கிறோம். அந்த ரிஸ்க் பேஸ்டில் இல்லை அப்படின்னா நாங்கள் உடனே 90% ப்ரொவிஷனல் ரீஃபண்ட் உடனடியாக தரப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஒரு வெல்கம், இம்பார்ட்டன்ட் ஒரு சேஞ்சஸ். ஆனால் அதில் ஒரு ஆஃபீஸர் ரீசன் உடனடியாக இந்த கேஸுக்கு ரீஃபண்ட் கொடுக்க வேண்டாம், நான் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சார் அப்படின்னா, அவர் உடனே ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டரில் எழுதி இந்த கேஸுக்கு நான் 90% கொடுக்க முடியாது, ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஆடிட் அப்படின்னு சொன்னார்னா நிறுத்திக்கலான்னு ஒரு சட்ட ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இன்வெர்டட் ரீஃபண்ட் மேக்ஸிமம் போயிடுச்சு, ஏதோ 1-2 இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் 90% ரீஃபண்ட் உடனடியாக கொடுக்கப்படும். பாக்கி எல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு 10% கொடுப்பாங்க. இது எப்போருந்து வருது அப்படிங்கிறது நவம்பர்லேருந்து மேபி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் இந்த ரீஃபண்டை கிளைம் பண்ணுறதே இல்லை. சார் நான் ஒரு ஐஜிஎஸ்டியில் ரீஃபண்ட் போகிறேன் சார், ஒரு குரியரில் அனுப்புகிறேன் சார், குரியர் மோடில் அனுப்புகிறேன், இல்லை ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் கண்டெய்னர்ஸ் தான் அனுப்புகிறேன்,
அதனுடைய ரீஃபண்ட் பிலோ 1000 வரைக்கும் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் ஐஜிஎஸ்டியில் அந்த ரீஃபண்டை நீங்கள் வாங்கவே முடியாமல் இருந்துச்சு. நவ் இப்போ அந்த ரூலை வந்து நாங்கள் வந்து திரும்ப பெற்று கொண்டுட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் லோ வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட்ஸ் அதை வந்து 1000 ரூபாயோ அல்லதுக்கு குறைவாக இருந்ததை இது வரைக்கும் ஐஜிஎஸ்டி ரீஃபண்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதை இப்போ என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறோம். we have to remove the refund would be even below 1000 rupees also. ஸோ நீங்கள் மறக்காமல் ஒரு 300 ரூபா ரீஃபண்ட் வரோம்னாலும் தாராளமாக அதுக்குண்டான ஷிப்பிங் பில் அல்லது உங்களுடைய குரியர் ஃபார்வேர்டிங் பில் நம்பர்ஸ் போட்டு உங்களுடைய ஐஜிஎஸ்டி காலத்தை ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த அப்டேட்டை உங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லிடுங்க. நீங்களும் அதுக்குண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்து ரீஃபண்டை வாங்கி கொடுத்துடலாம். ரைட். அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு வெல்கம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, 3 நாளில் ஜிஎஸ்டி கொடுத்துறாங்க. ஆல்ரெடி ஆதார் ஆத்தென்டிகேஷன் வச்சு கைரேகை வச்சு அந்த ப்ரொசீஜர்லாம் தனி. இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறப்போ நான் ஒரு ஸ்மால் லெவலில் வரேன், என்னுடைய மாதம் அவுட்புட் லைபிலிட்டி 2.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் உங்கள் அப்ளிகேஷனில். உடனே டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஸோ இவன் மாதம் 2 லட்சத்துக்குள்ளே தான் வருவான், இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், அதனால் என்ன பண்ணலான்னா இவனுக்கு உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடலான்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதிலிருந்து நான் வெளியே வந்துடுறேன், நான் 2 லட்சத்துக்கு மேலேன்னு தப்பாக சொல்லிட்டேன், நான் ஜாஸ்தி டேக்ஸ் கட்ட போகிறேன்னா ஆப்டிங் அவுட் ஆப்டிங் வித்ட்ராயல் உள்ளேயும் வரலாம் வெளியும் போகலாங்கிற ஸ்கீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்கிறாங்க. ஸோ 1 நவம்பர்லேருந்து 3 days குவிக் ஃபாஸ்ட் ட்ராக் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்மார்ட் டீலர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ரைட். அடுத்து இது நிறைய பிரச்சனை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிறோம். நானே எங்கள் கிளைண்ட்ஸுக்கு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு இ-காமர்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் அந்த பிரின்சிபல் பிளேஸும் அந்த குடோன் வந்து அந்த எந்த ஏரியாவிலேருந்து இ-காமர்ஸ் டீலர் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த குடோனுக்கு ஒரு பிரான்ச்சும் இந்த ஓவரால் என்டையராக ஒரு இ-காமர்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணுற ஸ்மால் டீலர்ஸ் உண்டான இந்த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸை வந்து ஆட் பண்ணி அதை பிரான்ச் இம்ப்ரூவ் பண்ணுறதுல இருக்கிற அனாமை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கிளைண்ட்ஸ் ஒரு இ-காமர்ஸில் நல்லா பண்ண போகிறோம் சார், 3 டிஸ்ட்ரிக்டில் 3 ஸ்டேட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த புது ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அடுத்து ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸாக இதில் ஏகப்பட்ட நோட்டீசஸ் வந்துட்டு இருந்தது. அதை நாங்கள் இப்போது ரொம்ப சிம்பிளாக முடிச்சு வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சார் நான் வந்து ஒரு கஸ்டம் ஏஜென்ட் இருக்கேன், இல்லை நான் ஒரு புரோக்கர் ஏஜென்ட் இருக்கேன், இல்லை நான் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கேன், உதாரணத்துக்கு ஒரு பையிங் சர்வீசஸ் வச்சுருக்கேன். நான் தமிழ்நாட்டில் திருப்பூரில் ஒரு கம்பெனியை யூஎஸில் இருக்கிற ஒரு பையருக்காக அந்த கம்பெனியை பிடிச்சி கொடுத்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டரை வாங்கி நான் ப்ராசஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இன்டர்மீடியேட்டரியா அல்லது நான் செய்கிறது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸாங்கிறது ஒரு பெரிய கேஸ் லாஸ் போய் 2 ஃபேவரட் குஜராத் கவர்மெண்ட் ஒரு ஃபேவரட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேவராக சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்மீடியரி சர்வீஸை நாங்கள் பிளேஸ் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது உங்களுடைய ரிசிபியன் லொக்கேஷனை தான் நாங்கள் இனிமேல் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லி ரொம்ப 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 ஒரு வெல்கம் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்குங்க, இது நம்மளுக்கு இனிமேல் ரீஃபண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து சார் கொஞ்சம் அனடேஷன் பண்ண வேண்டாம் சார், நானே நிறைய கிறுக்கிறேன் சார். நீங்களே என்னன்னு சார் கொஞ்சம் யாரோ கிறுக்குறாங்க. சார் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் சார், ஸ்டாப் ஷேர் போட்டு மறுபடியும் ஸ்டாப் ஷேர் போட்டா கலைஞ்சிருங்க சார். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சார். சார் தயவு செய்து கிறுக்காதீங்க சார் ப்ளீஸ். அப்படியே அந்த சொல்ல வரது ஃப்ளோ போயிடுங்க சார். சொல்ல வரது மறந்துடுவேன், வேலிட் பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகலாம். ரைட் சார். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் 21-22 கிரெடிட் நோட் உண்டான நோட்டீஸ் நிறைய வந்திருக்கும். ஸோ அந்த நோட்டீஸில் சட்டம் இருக்கிறப்போ உருவாக்கப்பட்ட கண்டிஷன்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க சார்.
அந்த கண்டிஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் அவங்களால கொண்டு வரவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிரெடிட் நோட்டுக்கு உண்டான ஐடிசியை அந்த ரிசிபியன் ரிவர்சல் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத அவங்களால மேட்ச் பண்ணவே முடியாமல் இருக்குது. ஏன்னா அந்த இன்வாய்ஸ் மேட்சிங் கான்செப்டே இல்லை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 15(3)ல உங்களுக்கு இருக்கிற ஒரு 3 பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுடைய போஸ்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் நிறைய ஆடிட்டில் நானே நிறைய அப்பீலில் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட்டை நீங்கள் P&L டிஸ்கவுண்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஆடிட் வர ஆஃபீஸர்ஸோ இன்ஸ்பெக்ஷனோ இல்லை வெரிஃபிகேஷன்லோ என்ன பண்ணுறாங்க, ஏன் ரிவர்சல் பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதை இனிமேல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெல்கம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் கமர்ஷியல் கிரெடிட் நோட்டுக்கு நீங்கள் ரிவர்சல் செய்ய தேவையில்லைன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலிட் கிளாரிஃபிகேஷன் ஆல்ரெடி FAQ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எகைன் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டுக்கு சர்க்குலர் கொடுக்க போகிறாங்க, வெல்கம் சர்க்குலர். ரெண்டாவது, இந்த டிஸ்கவுண்ட்டை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு மேனுஃபேக்சரர்லேருந்து டீலருக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 100 ஃபுட்வேர் கொடுத்துருக்காங்க, செப்பல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்சேல் டீலருக்கு என்ன பண்ணுறாரு, நான் 10 நாளில் பணம் கொடுத்துட்றேன், எனக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுன்னு கேட்குறப்போ பொருள் விற்று பணம் வந்த பிறகு அந்த ரீட்டைலருக்கு மேனுஃபேக்சர் கொடுக்க வேண்டிய போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும் கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த ஹோல்சேல் டீலர் ரீட்டைலுக்கு கொடுக்குறார் அல்லது கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா அவர் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் மூணாவதாக ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி. ஆல்ரெடி இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 சர்க்குலர் ஆல்ரெடி இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு 7 வருஷமாக கொடுத்து 2 சர்க்குலரை திருப்பி வாங்கி ஸ்டில் இதில் குழப்பங்கள் நீடிக்கிறதால் ஒரு தெளிவான வெல் டிராஃப்டட் சர்க்குலரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது அப்பீலில் டிஸ்கவுண்ட் சம்மந்தமாக உங்கள் கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ரிப்ளையை அனுங்க, இல்லை எனக்கு கேட்டிங்கனாலும் நான் அந்த டிராஃப்டிங் கொடுக்குறேன். ஸோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டை ஒரு கிளாரிஃபிகேஷன் மூலமாக எப்படி டீல் பண்ணணுங்கிறத சொல்ல போகிறாங்க. ரைட். அடுத்து ரொம்ப ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ட்ரிபுனல் ரன் ஆக போகிறது. நீங்கள் ஒரு அப்பீல் செய்யாமல் விட்டுட்டீங்க, இல்லை அப்பீல் ஃபைல் பண்ணி ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அடுத்த கட்ட ஃபோரம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்டேட்டட் ட்ரிபுனல். ஸோ இந்த அப்டேட்டட் ட்ரிபுனல் ஆல்ரெடி வெப்சைட் ரன் ஆகி ஆல்ரெடி எல்லா ஃபைலிங்கும் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் கூடிய விரைவில் ஃபுல் பிளெஜ்டாக அப்செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஃபைல் நம்பர்ஸ் கொடுத்து அந்த ட்ரிபுனல் அப்பீலை வாங்க போகிறோங்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் மாதம் முடியறக்குள்ளேயே நாங்கள் ஃபுல் பிளெஜ்டாக பண்ணுவோங்கிறாங்க. ஸோ இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே நீங்கள் அப்பீல் ட்ரிபுனலில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு நம்பர் வந்துடும், அதை கொடுத்துருங்கிறாங்க. ஹீரிங்கை டிசம்பருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவோங்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த 46,000 கோடி வரி விரைக்கால் கொடுக்கப்பட்டதுக்கு எவ்வளோ சீக்கிரம் வசூல் பண்ண முடியுமோ அதில் கரெக்டாக இருப்பாங்க. அடுத்து பழைய தேதியில் இருக்கிற பேக்லாக் அப்பீல்ஸ் எல்லாமே ஜூனுக்குள்ளே ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி வசூல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 56வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்த கூட்ட முடிவு.